ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா சென்னைக்கு பக்கத்தில் இருக்க கூடுவாஞ்சேரி அப்படிங்கிற இடத்துல 2016 வருஷத்தில் அங்கே இருக்க ஒரு சுடுகாட்டு பகுதியில் ப்ரைவேட் கம்பெனியில் வேலையை முடிச்சுட்டு அந்த வழியாக போகும்போது நடந்த ஒரு பயங்கரமான சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுகன்யா அப்படிங்கிற பெண் மதுரையில் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி அவங்க கணவர் குழந்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைமில் அவங்களோட கணவருக்கு சென்னையில் வேலை கிடைச்சிருச்சு அப்படிங்கிற காரணத்தினால மதுரையிலேருந்து சென்னைக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகுறாங்க. அவங்க கூடுவாஞ்சேரியில் இருக்க ஒரு அடுக்குமாடி கட்டிடத்தில் அவங்க குடியிருக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அவங்க தங்கியிருக்காங்க. அவங்களுக்கு 8 வயசில் ஒரு பெண் குழந்தையும் இருக்குதுங்க. இந்த சமயத்தில் தான் சுகன்யாவோட தம்பி மதுரையில் மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிப்பை முடிச்சுட்டு வேலைக்காக தேடிக்கிட்டு இருக்காருங்க. இப்போ இந்த சுகன்யாவோட கணவர் இருக்காரு பார்த்தீங்களா, அவர் இந்த சுகன்யா கிட்ட சொல்கிறாங்க, உன்னோட தம்பியை இங்கே கிளம்பி வர சொல்லி, எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியோட மேனேஜர் எனக்கு ரொம்ப பழக்கம், நான் அவர்கிட்ட சொல்லி அவனுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுகன்யா அவங்க தம்பின்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பையன் சுகன்யாவுக்கு கூட பிறந்த தம்பியெல்லாம் கிடையாதுங்க. அவங்க சித்தி பொண்ணு, அவங்க அம்மா கூட பிறந்த தங்கச்சியோட பையன்தான் அந்த பையன். அந்த பையனோட பேர் பிரவீனும் அடுத்த நாளே மதுரையிலிருந்து சென்னைக்கு கிளம்பி வந்துட்டான். அந்த கம்பெனியில் போய் அவன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தானே முடிச்சிருக்கான். அதனால் அந்த கம்பெனியில் நிறைய பெரிய மிஷின்லாம் இருக்குது. அந்த மிஷினில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதையெல்லாம் சரி பண்ணுற வேலை தான் இந்த பிரவீனுக்கு கிடச்சிருக்குங்க. இந்த சமயத்தில் தான் அவன் எங்கே தங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அக்கா தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் பேச்சுலருக்காக தான் விட்டுருக்காங்க. அதனால் சுகன்யா பிரவீனை இங்கேயே தங்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்க ரூமில் ஸ்டே பண்ண வச்சுட்டாங்க. பிரவீனுக்கு சாப்பாடு, டீ, காஃபி இந்த விஷயம் எல்லாமே அவங்க அக்கா சுகன்யாவே செஞ்சு கொடுத்துட்றாங்க. இவன் கம்பெனிக்கு போகணும் அப்படின்னா பஸ்லேயே போயிடுவாங்க. ஏன்னா அந்த கம்பெனிலேருந்து பஸ் ரெகுலராக அவனோட வீட்டுக்கு முன்னாடியே வந்துடுதுங்க. அதனால் ரெகுலராகவே அவன் பஸ்ஸில் தான் கம்பெனிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கான். இந்த மாதிரி 3 மாதம் நல்லா தாங்க கம்பெனிக்கு போய்கிட்டு வந்துட்டுருக்கிறான். இதுக்கு அப்புறமா தான் இவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவமே நடக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவன் ரெகுலராக மார்னிங் ஷிஃப்ட்டுக்கு தான் வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டுருக்கிறான். இந்த சமயத்தில் கம்பெனியில் மெக்கானிக் வேலை செய்கிறதுக்கு கம்மியான ஆட்கள் இருக்கிறதுனால இவனை நைட் ஷிஃப்ட்டுக்கு மாற்றுறாங்க. நைட் ஷிஃப்ட் அப்படின்னா 2 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும். அந்த டைமில் இவனுக்கு பஸ்ஸு அலௌடு கிடையாது. இவன் ஒருத்த மட்டும்தான் நைட் ஷிஃப்ட்டில் இருக்கான். இவன் ஒருத்தனுக்காக பஸ்ஸு விட முடியாது அப்படின்னு கம்பெனியில் முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்ம ஏதாவது செகண்ட் ஹேண்டில் ஏதாவது பைக் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறான். ஏன்னா 3 மாதம் இவன் வேலைக்கு போய் அந்த சம்பளம் எல்லாம் இவன் கையில் தாங்க வச்சுருக்கான். அதை வச்சு நம்ம ஒரு பைக் வாங்கிடலாம் முடிவு பண்ணி பைக்கும் வாங்கிடுறான். அந்த பைக் வாங்கினதுக்கப்புறம் 2 நாள் நல்லா தான் அந்த வேலைக்கு போய்கிட்டு வந்துட்டுருக்காங்க. இவன் எப்போவுமே இவங்க அக்கா பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பொண்ணுக்கு பேர் சபரின்னு பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா ஐயப்பன் சாமிக்கு வேண்டி வரமாக பிறந்த குழந்தை தான் அந்த பெண் குழந்தை. அதனால் அந்த பொண்ணுக்கு சபரி அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சுருக்காங்க. அந்த பொண்ணு கூட ரொம்ப க்ளோஸுங்க. அந்த வேலையை முடிச்சு வந்த உடனே ரொம்ப ஜாலியாக போய் அந்த குழந்தை கூட விளையாண்டுட்டு சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இவன் கம்பெனியில் வேலையை முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த கம்பெனியில் இருக்கிற ஒரு பெரிய மிஷினில் பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணணும், அதை சரி பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி அவன் கம்பெனியில் சொல்கிறாங்க. சரி நம்ம சரி பண்ணி கொடுத்துட்டே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த வேலையை முடிச்சிட்டாங்க. முடிக்கும்போது ஒரு 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. சரி இப்போ கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனிலேருந்து கிளம்பும் போது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிறாங்க, இந்த டைமில் நீ கிளம்ப வேணாம், இங்கேயே ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கிளம்புடா, ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த வழியெல்லாம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது, நிறைய சுடுகாடுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதையெல்லாம் கேட்காம அவர் சிரிச்சுக்கிட்டே, ஏன்னா அவருக்கு இந்த பேய் பிசாசு இந்த சாமி இதுலெல்லாம் பெருசாக நம்பிக்கை இல்லை. அதனால் அவங்க சொன்னதையெல்லாம் அவங்க கேட்டு இவன் சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பி அந்த வழியில் இருக்கிற 2 சுடுகாட்டை தாண்டி போயிட்டாங்க. 3வது சுடுகாட்டில் என்ட்ரன்ஸில் போகிறான். என்ட்ரன்ஸில் போயிட்டு இருக்கும்போதே திடீர்னு ஒரு சத்தம். அது என்ன அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அவங்க அக்கா லஞ்சுக்கு கட்டி கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அந்த லஞ்ச் பேக் அங்கே கீழே விழுந்துருச்சு.
சரி அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வண்டியிலிருந்து இறங்கி கொஞ்ச தூரம் நடந்து போகிறான். அந்த சமயத்தில் திடீர்னு நிறைய நாய்கள் வந்து குறைக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இதை கேட்ட உடனே அவன் என்ன யோசிக்கிறான்னா, சரி நம்ம கையில் ஒரு கல்லை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை எடுக்க போகலாம், ஏன்னா அது ஒரு வேளை நாய்கள் வந்து துரத்த ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சேஃப்டிக்கு கையில் ஒரு கல்லை எடுக்கலான்னு கீழே குனிஞ்சு அந்த கல்லை எடுத்துட்டு எந்திரிக்கலான்னு எந்திரிக்கும் போது தான் அவனுக்கு ஒரு பயங்கர ஷாக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சமயத்தில் அங்கே வந்து ஒரு பெண் அந்த லஞ்ச் பேக்கை எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவனை நோக்கி அவங்ககிட்ட கொடுக்கறதுக்காக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த பக்கம் இருந்த ஒரு 2-3 நாய் வந்து அந்த பெண்ணை பார்த்து ரொம்ப பயங்கரமாக குறைச்சிக்கிட்டே இருக்குது. அப்போது பிரவீன் வந்து சொல்கிறான், நீ பயப்படாதம்மா, நான் வரேன் அப்படின்னு சொல்லி பக்கமாக நெருங்கி போய்கிட்டே இருக்கான். அப்போது திடீர்னு அந்த நாய் எல்லாமே அந்த பெண் மேலே ஏறி கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுது. அதை பார்த்த உடனே அந்த பெண் பயந்து போய் அந்த லஞ்ச் பேக்கை அந்த இடத்துல கீழே போட்டுட்டு அங்கேருந்து ஓடுறாங்க. அப்போ பிரவீன் கத்திக்கிட்டே பின்னாடி ஓடுறாரு. ஓடாதம்மா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பின்னாடியே போறாரு. அந்த சமயத்துல அந்த சுடுகாட்டோட அந்த கேட் பக்கமா போன உடனே திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் வருது. அந்த சத்தம் வந்ததுக்கு அப்புறம் அந்த பெண் வந்து திடீர்னு காணாம போயிடுறாங்க. அதை பார்த்த உடனே பிரவீனுக்கு பயங்கரமான ஷாக்கு. அப்போதான் அவர் யோசிக்கிறாரு, எப்படிடா இந்த சமயத்தில் ஒரு பெண் வந்து தனியாக இந்த இடத்துல இருந்திருப்பாங்க அப்படின்னு ஒரு குழப்பத்திலே யோசிச்சுட்டு சரி அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட லஞ்ச் பேக்கை எடுக்கிறதுக்காக போகிறாரு. அங்கே போய் பார்க்கும்போது அந்த லஞ்ச் பேக் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நாய் அப்படியே பிச்சு போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி நிலைமையில கிடக்குது. சரி விக்கி, நம்ம இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, ஏதோ தப்பான விஷயம்லாம் இங்கே நடக்குது, நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு கிளம்பிட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைக்கை எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. அப்போதான் அவனுக்கு மறுபடியும் இன்னொரு ஷாக்கான விஷயம் பார்க்குறான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட பைக்குக்கு முன்னாடி அந்த பெண் வந்து மறுபடியும் லஞ்ச் பேக்கை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறதுனே புரியாமல் ஒரு குழப்பத்திலே இருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லஞ்ச் பேக் வந்து நாய் பிச்சு போட்ட மாதிரி அங்கே கடந்துச்சு, எப்படி மறுபடியும் அந்த பெண்ணோட கையில் இருக்குது அப்படின்னு பல குழப்பத்தில் யோசிச்சுக்கிட்டே சரி இதுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம இருக்கவே கூடாது, எப்படியாவது நம்ம கஷ்டப்பட்டாவது நம்மளோட வீட்டுக்கு நம்ம போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி அவன் கிளம்பி அவனோட வீட்டுக்கு வந்துட்டான். அடுத்த நாள் காலையில் ரொம்ப நேரம் ஆகும், எங்கடா தம்பி இன்னுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா வந்து டீ எடுத்துகிட்டு அவனோட ரூமுக்கு வர்றாங்க. அப்படி வந்து பார்க்கும்போது அவனுக்கு பயங்கரமான காய்ச்சலாக இருக்குது. அதுக்கப்புறம் இவனுக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால வந்து இவன் 2-3 நாளாக கம்பெனிக்கும் போகலைங்க. இவனுக்கு சாப்பாடு, டீ இந்த மாதிரி எல்லா விஷயமுமே அவங்க சுகன்யாங்கிறவங்க அவங்களோட வீட்டிலேருந்து கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு அப்புறமா தான் அவனோட நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் சுகன்யாவும் கவனிக்கிறாங்க. கவனிச்சுட்டு அவங்க கேட்குறாங்க, ஏன்டா இப்போ சரியாக வீட்டுக்கே நீ வரமாட்டேங்கிற, வீட்டுக்கு வந்து சாப்பிடவே மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லைக்கா பாப்பாவும் மாமாவும் வந்து மாலை போட்டிருக்காங்க இல்லைங்களா சபரிமலைக்கு, அதனால தான் நான் குளிக்கிறதில்ல, அதனால தான் நான் வரதும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். அவளும் சரி அவன் உடம்பு சரியில்லாமையும் இருக்கான், இந்த மாதிரி மாலையும் போட்டிருக்காங்க, அதனால தான் வரதில்லை போல அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவும் இதை நார்மலாக விட்டுறாங்க. அதுக்கப்புறம் இவன் பழைய மாதிரி மறுபடியும் கம்பெனிக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. போயிட்டு ரிட்டன் வராங்க. ரிட்டன் வந்து அந்த கேட்டை ஓப்பன் பண்ணி அவன் உள்ளே போகும்போது அவனோட அக்கா பொண்ணு இருக்காங்க பார்த்தீங்களா சபரி, அவங்க நல்லாவே தூங்கிட்டு இருப்பாங்க. இவன் கரெக்டாக அந்த வந்த நேரத்தில் திடீர்னு எந்திரிச்சு உக்காந்து கண்ணெல்லாம் செவந்த மாதிரி முறைச்சிக்கிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பார்த்துக்கிட்டே இருந்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷத்தில் திரும்ப படுத்து அவங்க தூங்கிடுறாங்க. இதையெல்லாம் சுகன்யாவும் அவங்களோட கணவரும் கவனிக்கிறாங்க. என்னடா பாப்பா இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கொஞ்ச நாள் அது அவங்களுக்கு தெரியாமையே இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் பார்க்குறாங்க. பார்க்கும்போது கரெக்டாக பிரவீன் கேட்டை ஓப்பன் பண்ணி உள்ளே வரும்போது தான் பாப்பா இந்த மாதிரி பண்ணுறா. அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுறா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் தெரிய வருது. அப்போ தான் இந்த சபரிங்கிற பொண்ணுக்கு பிறந்தநாள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சுகன்யாவோட அம்மாவையும் சித்தியவும் ஊர்லேருந்து வர சொல்லியிருக்காங்க. அவங்களும் மதுரையிலேருந்து கிளம்பி ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த நாள் வந்து பிரவீனும் லீவ் போட்டு ரூமில் தான் இருக்காருங்க. ஆனால் வந்து அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு இவர் வரவே இல்லை, அந்த ரூம்லேயே தான் இருக்கார். அந்த சமயத்தில் வந்து சுகன்யா வந்து அவங்க சித்திக்கிட்ட இந்த நடக்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிட்டு அழுகிறாங்க. தம்பி இப்போ சரியாக சாப்பிட வரதில்லை,
தெரில, பாப்பா கூடயும் சரியாக பேச மாட்டேங்கிறான், என்ன ஆச்சுன்னு தெரில அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த அவங்களோட சித்தி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அவன் தங்கியிருக்க ரூமுக்கு வந்து அவனை திட்டிட்டு அங்கேருந்து அந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் நடக்குது பார்த்தீங்களா, அந்த மொட்டை மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கூட்டிகிட்டு போய் எல்லாம் கேக்லாம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துலையுமே வந்து பிரவீன் வந்து தள்ளி தள்ளி தான் நின்றுட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு வந்து மாலை போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த காரணத்தினால தான் அவர் எல்லா இடத்துலையும் ஒதுங்கி ஒதுங்கி நிற்கிறாரு. அந்த சமயத்தில் அவங்க கேக் கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதையும் அவர் சரியாக வாங்கவே இல்லை. வாங்காமல் மறுபடியும் அவரோட ரூம்க்கே அவர் வந்துட்டார். இப்போது எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு சுகன்யாவோட அம்மாவும் சித்தியும் சரி வாக்கிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே இருக்க அந்த ரோட்டில் வாக்கிங் போய்கிட்டு இருக்காங்க. போய் முடிச்சுட்டு சரி வீட்டுக்கு போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த சமயத்தில் வந்து இந்த பிரவீன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து எப்போவுமே வந்து தூங்கும்போது அவரோட ரூமை வந்து லாக் பண்ண மாட்டாருங்க. அந்த மாதிரி தான் படுத்து தூங்குவார். அப்போ சரி பிரவீன் தூங்கிட்டானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு பெரிய ஷாக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட வலது கை வந்து மேலே தூக்குன மாதிரியே இருக்குங்க. அது வந்து கீழே விழவே இல்லை. ஏன்னா நார்மலாக ஒருத்தங்க கையை தூக்கிட்டு இருக்கும்போது தூக்கத்தில் இருக்கும்போது அதுவாகவே விழுந்துடும் பார்த்தீங்களா. ஆனால் அவனோட கை அப்படி விழவே இல்லை. அப்படியே மேலே அப்படியே அந்த இடத்துல நிற்கிற மாதிரி நின்றுட்டே இருக்குது. இதை பார்த்த உடனே என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கதவை ஓப்பன் பண்ணி லைட்டை போட்டு பக்கமாக போய் இப்படி எழுப்பி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன் இப்படிலாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி பிரவீன் அவங்கள திட்டி நீங்கள் போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரி அது நார்மல்னு சொல்லிட்டு மேலே வந்துட்டாங்க. மேலே வந்து இப்படியெல்லாம் அவன் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒன்றும் இருக்காது அப்படின்னு சொல்லி சுகன்யாவோட கணவரும் வந்து அவங்க 2 பேருக்கும் ஆறுதல் சொல்லிட்டு அன்னைக்கு நாள் இப்படியே போயிடுச்சுங்க. அடுத்த நாள் நைட்டும் இதே மாதிரி அவங்க 2 பேருமே சாப்பிட்டு முடித்த உடனே வாக்கிங் போய் முடிச்சுட்டு மறுபடியும் தூங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது மறுபடியும் யோசிக்கிறாங்க, இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் இவன் ஏதாவது பண்ணுறானா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கதவை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு உள்ளே போகிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு பயங்கரமான ஒரு ஷாக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் கை 2மே வந்து அந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது, காலும் மேலே தூக்குன மாதிரி இருக்குது. அவனோட கண் இருக்குது பார்த்தீங்களா, அது பாதி ஓப்பன் ஆகி அந்த கனவு வந்தால் ஒரு மாதிரி எல்லாம் உளருவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஏதோ அவன் பேசிக்கிட்டே படுத்துட்டு இருக்கிறான். இதை பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாமல் உள்ளே போய் மெதுவாக லைட்டை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டை போட்டு அவனோட பக்கமாக எழுப்பலான்னு போகிறாங்க. அந்த சமயத்தில் தான் அந்த சபரிங்கிற பொண்ணு மேல் வீட்டிலேருந்து வேகமாக கீழே வந்து அவனை எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக கத்துறாங்க. திரும்பி பார்த்த உடனே அவங்களுக்கும் பயங்கர சாக்கு. என்னடா இந்த குழந்தை வந்து இப்படி சொல்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை எழுப்பாதீங்க, அவனா வருவான், நீங்கள் மேலே போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு மறுபடியும் மேல் வீட்டுக்கு போயிடுச்சு. இவங்களும் ஒரே குழப்பத்தில் வந்து இவங்களும் மேல் வீட்டுக்கு போயிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பிரவீனும் அவனோட ரூமில் இருந்து அவனோட அக்கா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அங்கே போயுமே அவனால் அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டுக்குள்ளே அந்த ஐயப்பனோட ஃபோட்டோஸ்லாம் இருக்குது. அதனால் அவனால் உள்ளேயே போக முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கி அந்த சுடுகாட்டில் நடந்துச்சுல்ல அந்த விஷயத்தில் அந்த பெண்ணோட ஆன்மா வந்து இவனோட உடம்புல பூந்துருக்குங்க. அந்த காரணத்தினால தான் இவனால் உள்ளே போகவே முடியல. வெளியிருந்து ரொம்ப கதறான், பாப்பா என்னை கூப்பிடுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் நீ உள்ளே வா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணும் உள்ளே சொல்லிகிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் எப்படியோ ஒன்று அவன் வீட்டுக்குள்ளேயும் போயிட்டான். வீட்டுக்குள்ளே போன உடனே அந்த பெண்ணை கட்டி பிடிச்சி அழுகிறான். அந்த குழந்தைய கட்டி பிடிச்சி அழுதுட்டு பழைய மாதிரி அவன் நார்மலாக அவங்ககிட்ட சிரித்து பேசுகிறான். இதை பார்த்த உடனே அவங்க ஃபேமிலியில் இருந்த எல்லாத்துக்குமே ஃபுல்லாகவே டவுட் வந்துருச்சுங்க. சரி இவனுக்கு இந்த மாதிரி ஏதோ ஒரு தப்பான விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி அந்த இடத்துல இருந்து பக்கத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது, அங்கே இவனை கூட்டிகிட்டு போய் நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் பிரவீன் வந்து அவனோட அக்கா வீட்டிலேருந்து அங்கே குளிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்து நின்ன உடனே அவன் உடம்புல பல மாற்றங்கள் தெரியுது. இதை பார்த்த உடனே அவங்க அப்பா அம்மாலாம் இவனை கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அவனை அந்த இடத்துல இருந்து நகர்த்தவே முடியல. அதுக்கப்புறம் இந்த சுகன்யாவோட கணவரோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்ததுனால அவனை எப்படியோ அந்த இடத்துல இருந்து அந்த விநாயகர்
விநாயகருக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு எல்லா பூஜையுமே பண்ணி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாங்க. ஒரு 2-3 நாள் வந்து அவங்க அக்கா வீட்லேயே தாங்க தங்கிட்டு இருக்கிறான். சரி, இங்கே வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, ஏன்னா அவங்க சித்தி அம்மா எல்லாருமே இருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது, அதனால் நான் இப்போ வந்து கீழ் ரூமுக்கே நான் போய் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். அதை அவங்க வீட்லேயும் சரி, இப்போ எல்லாமே சரியாயிட்டான், பையனும் நல்லா இருக்கான், சரி நீ போய் தூங்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கும் ஒரு சில அட்வைஸ்லாம் பண்ணிவிட்டு நைட்லாம் இப்படி வராத அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் தூங்க சொல்லிடுறாங்க. அவன் கீழ் ரூமுக்கு போய் தூங்கவும் ஆரம்பிச்சிடுறான். அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு மணி ஆயிடுச்சுங்க. அந்த சமயத்தில் திடீர்னு அந்த சபரிங்கிற பொண்ணு எந்திரிச்சு வந்து கதவை திறமா அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க. சுகன்யாவுக்கு ஒன்றுமே புரியல, இந்த நேரத்தில் ஏன் கதவை திறக்க சொல்கிறா அப்படின்னு சொல்லி புரியாமல் அவங்களும் கதவை திறந்து விட்டுறாங்க. திறந்து விட்ட உடனே அந்த பொண்ணு வேகமாக படிக்கட்டில் இறங்கி அந்த பிரவீனோட ரூம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரூமுக்கு வந்துட்டாங்க. அந்த ரூமுக்கு வந்து பார்த்தம்போது எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்குங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனை ஏதோ ஒரு உருவம் வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கு. அவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுது. அவன் வந்து பாதி கண்ணெல்லாம் மேலே சொருகி அவன் சாகிற நிலைமைக்கு வந்துட்டான். இன்னும் கொஞ்ச நேரம் விட்டுருந்தா அவன் இறந்தே போயிருப்பான். ஆனால் அந்த கரெக்டாக அந்த பெண்ணு அதை சுதாரித்து அங்கே கீழே வந்து அவனோட முடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போய் அவங்க வீட்டில் உட்கார வச்சுட்டாங்க. இப்போ எப்படி அந்த பிரவீன்குள்ளே அந்த ஆன்மா தான் இருக்குது, எப்படி வீட்டுக்குள்ளே போயிருப்பான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் தெரியுது, அந்த பெண் குழந்தை வந்து அவனோட முடியை பிடிச்சி தானே இழுத்துட்டு வந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவனோட முடியை பிடிச்சா அந்த ஆன்மாவானது அவன் உடம்புலேருந்து வெளியே போக முடியாது. அந்த காரணத்தினால தான் வந்து அந்த குழந்தை வந்து அவனோட முடியை பிடிச்சி இழுத்துட்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த சபரிங்கிற பொண்ணு அவங்க அப்பாவை பார்த்து ஒரு குடம் தண்ணியை கொண்டாந்து இவன் மேலே ஊத்துடா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவரே பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிட்டாருங்க. ஏன் அப்படின்னு பார்த்தா, இது வந்து நம்ம பாப்பாவா இது சொல்லலை, பாப்பாக்குள்ளே வந்து ஐயப்பன் வந்து இறங்கியிருக்காரு, அதனால தான் பாப்பா இந்த மாதிரிலாம் பேசுது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயந்து போய் ஒரு நிறக்குடம் தண்ணியை கொண்டாந்து பிரவீன் மேலே ஊற்றி விட்டுறாருங்க. ஊற்றி விட்டு அவரும் யோசிக்கிறாரு, சரி பாப்பாவால் இதை சமாளிக்க முடியுமா என்னமா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூட மாலை போட்டிருப்பாருங்க பார்த்தீங்களா, அந்த குருசாமிங்களெல்லாம் ஃபோன் பண்ணி வீட்டுக்கு வர வச்சிட்டாரு. அப்போ தான் அந்த பொண்ணு சபரி வந்து கேட்க ஆரம்பிக்குது, நீ எதுக்காக வந்து பிரவீனை பிடிச்சிருக்க, நீ என்ன காரணத்தினால இவன் உடம்புல இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது அந்த ஆன்மாவானது பேச ஆரம்பிக்குது. அந்த பேசுகிற ஆன்மா ஒரு பெண் ஆன்மா அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிய வருது. ஏன்னா அந்த பெண் வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வாய்ஸில் தான் அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு வெளியூரில் படித்து முடிச்சுட்டு இங்கே வந்து ஒரு ஐடி கம்பெனியில் வேலைக்காக வந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்க வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் தங்கிட்டு இருக்காங்க. அப்படி தங்கிட்டு இருக்கும்போது இவங்க வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறாங்க. லவ் பண்ணி அந்த பையனை முழுசாக நம்பி அவனுக்கு எல்லா செலவுமே பண்ணுறாங்க. அவனுக்கு பைக் வாங்கி கொடுக்குறாங்க, ஃபோனு, இவங்க காசு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு நாள் அந்த பையன் வந்து உன்னை வந்து நான் விரும்பலை, நான் வந்து வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு பயங்கரமான கோபம். அவங்க கத்தி சண்டை போடுறாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயமும் நான் உனக்கு பண்ணியிருக்கேன், உனக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன், என்னை பெற்றவங்களுக்கு கூட நான் இந்த மாதிரி செலவு பண்ணல அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பையன், நீ எல்லாம் ஒன்றும் எனக்கு செலவு பண்ணலை, நான் தான் எல்லாமே பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை திட்டிட்டு அங்கேருந்து அவன் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து மன உளைச்சல் தாங்காமல் அவங்க தங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ரூம்லேயே தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாங்க. இவங்க இறந்து போன நியூஸும் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிய வருது. தெரிய வந்து சரி பொண்ணு வந்து இந்த மாதிரி லவ் பண்ணி தான் இறந்துட்டா அப்படிங்கிறது இந்த ஊருக்குள்ளே தெரிஞ்சால் எல்லாம் ரொம்ப கேவலமாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே வந்து பார்த்துட்டு இங்கே அந்த கூடுவாஞ்சேரியில் இருக்க ஒரு சுடுகாட்டிலேயே அந்த பொண்ணை அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியே அந்த பெண் வந்து அந்த பையனுக்கு ஒரு பைக் வாங்கி கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த பைக் தான் இந்த பிரவீன்கிற பையன் செகண்ட் ஹேண்டாக வாங்கியிருக்காங்க பார்த்தீங்களா, அந்த வண்டியும் ஒரே வண்டி தாங்க. அதனால தான் இந்த பெண் வந்து அன்னைக்கு நைட்டு அந்த வழியாக வரும்போது இந்த பிரவீனோட உடம்புல பூந்துருக்காங்க. அப்போது சொல்கிறாங்க, இவனை நான் பழி வாங்காமல் போக மாட்டேன், இவனை கொன்னுட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து பயங்கர ஆக்ரோஷமாக சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது ஏன்னா ஆன்மாங்கிறது வந்து ஒரு விஷயத்தை நல்லா ஊர்ஜிதமாக நம்பிட்டா அதுலேருந்து மாறவே மாறாதுங்க. அந்த பைக் வச்சிருக்கிறதுனால அவன் தான் அவனோட லவ்வர் அப்படின்னு சொல்லி அந்த ஆன்மாங்கிறது முடிவு பண்ணிடுச்சுங்க. அதனால அவனை கொன்னுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கு.
அதுக்கப்புறம் அந்த சபரிங்கிற பொண்ணு வந்து குருசாமிகளை வந்து பம்பை அடிக்க சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டை கருப்பனை வந்து வர வைக்கணும் அப்படிங்கிற காரணத்தினால தான் பம்பை அடிக்க சொல்கிறாங்க. பம்பை அடித்து கொஞ்ச நேரத்திலேயே வந்து அந்த சபரிங்கிற பொண்ணு மேலே வேட்டை கருப்பனும் வந்துடுறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டை கருப்பன் அப்படின்னாவே ஆண்மாக்களுக்கு கொஞ்சம் பயங்க. அதனால தான் அந்த இடத்துல வந்து வேட்டை கருப்பனை வர வச்சுருக்காங்க. அப்போது அந்த சபரிங்கிற பொண்ணு அந்த பிரவீன் இருக்கார் பார்த்தீங்களா, அவரை பார்த்து கேட்குது, நான் யாருன்னு உனக்கு தெரியுதா, நான் இவ்வளோ சொல்லியும் நீ அவனோட உடம்புலேருந்து விலக மாட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆக்ரோஷமாக கண்ணெல்லாம் செவந்து போய் கேட்குறாங்க. அதை பார்த்த உடனே அந்த பிரவீனோட உடம்புல இருக்கிற ஆன்மாவுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. சரி, இதுக்கு மேலேயும் நான் இவனோட உடம்புல இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வேட்டக்கருப்பன் சாமிக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் பிரவீனோட உடம்புல இருந்து அந்த ஆன்மாவானது விலகி இருக்குது. பிரவீன் வந்து நார்மல் ஆகிட்டாரு. அதுக்கப்புறம் உடனே ஐயப்பனுக்கு நான் இப்போவே வந்து மாலை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலையே வந்து மாலையும் போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவனுக்கு சாமி மேலே பயங்கரமான நம்பிக்கையும் வந்துருச்சுங்க. இந்த பேய் பிசாசு மேலேயும் கொஞ்சம் பயமும் வந்துருச்சு. ஆனால் அந்த தூக்கு மாட்டி இறந்து போனாங்க பார்த்தீங்களா, அந்த பெண் பண்ணது ரொம்ப தப்புங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு அவளோட அப்பா அம்மா அவங்கள படிக்க வச்சு வேலைக்கு அனுப்பியிருக்காங்க. இவ சம்பாரித்து வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு கொடுக்காத யாரோ ஒருத்தர் 3வது மனுஷனுக்கு வந்து எல்லாமே பண்ணது ரொம்ப தப்பு. அதுவும் இல்லாமல் இவங்க இறந்ததும் ரொம்ப தப்பு. அவங்க அப்பா அம்மாவை பற்றி யோசிக்காமல் அவங்கள வந்து நடுத்தெருவில் விட்ட மாதிரி இறந்து போயிட்டாங்க. அதுவும் ரொம்ப தப்பான ஒரு விஷயம். இந்த ஸ்டோரி இதோட முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு திகில் நிறைந்த சம்பவத்துடன் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.